நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைலில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம்னா வாட்ஸ்அப்பை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாட்ஸ்அப்பில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா நிறைய புதிய விஷயங்கள்லாம் அறிமுகப்படுத்திடுறாங்க. அது எல்லாத்தையும் தனித்தனியாக ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இருந்தாலும் அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல ஒத்த வீடியோவில் கொண்டு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நான் யோசிச்சு தான் இந்த வீடியோவை கிரியேட் பண்ணிக்கேன். கண்டிப்பாக பெரும்பாலான நபர்களுக்கு இந்த செட்டிங்லாம் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பயன்படுத்துங்க, என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க, தொடர்ச்சியாக நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி தமிழ் டெக் ஜிஞ்சர் பேரில் ஒரு டெலிகிராம் அக்கௌண்ட் இருக்குது, அதோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்ட ஜாயின் பண்ணிங்க. ஒருவேளை நீங்கள் யூடியூபோட நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா டேரக்டாக கேட்ச் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னடா வாட்ஸ்அப்பில் இந்த செட்டிங் இன்னமும் வராமல் இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும் போது தான் திடீர்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டு வாட்ஸ்அப்பில் அந்த செட்டிங்கையும் லான்ச் பண்ணிட்டாங்க. அதாங்க இந்த ஜூம், கூகுள் மீட், மைக்ரோசாஃப்ட் டீம், இந்த கான்ஃபரன்சிங் கால்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்க்லாம் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் அது மூலியமாக ஃப்ரெண்ட்ஸை வீடியோ காலுக்கு கொண்டு வர முடியுமே, அதே மாதிரி வாட்ஸ்அப்பும் இறக்கிட்டாங்க. ஸோ அதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் சேட் பகுதிக்குள்ளே வந்திருப்பீங்க, ஸ்டேட்டஸ்குள்ளே போங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன், டேரெக்டாக கால்ஸ்ன்னு இருக்கும், அந்த டேப்குள்ளே போங்க. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் அ கால் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்கள். உங்களுக்கு வித்தின் செகண்டில் ஒரு லிங்க் கிரியேட் ஆகிடும். இப்போ நீங்கள் வீடியோ கால் பண்ண போகிறீங்களா இல்லை ஆடியோ கால் பண்ண போகிறீங்களா, அதாவது வாய்ஸ் கால் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் டேப் பண்ணுங்க. வாய்ஸா வீடியோவா, ஸோ அதுக்கு தகுந்தபடி உங்களுக்கு இந்த லிங்க் சேஞ்சஸ் ஆகும். அதுக்கப்புறம் இந்த லிங்க் நீங்கள் யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணலாம். அதே இது இந்த லிங்க் காப்பி பண்ணி ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் அதில் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். அதே மாதிரி ஷேர் லிங்க் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. எந்தெந்த வழிகளில் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த வழிகளில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுடைய நண்பர்களை அந்த வீடியோ காலோ வாய்ஸ் காலோ ஜாயின் பண்ண முடியும். அடுத்ததான் வாட்ஸ்அப்போட ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செட்டிங். வாட்ஸ்அப்போட குரூப்ல நீங்க ரொம்ப நாளா இருக்கிறீங்க, தெரிஞ்சோ தெரியாமலையோ வாட்ஸ்அப்போட குரூப்ல இருந்து நீங்க வெளியேறிட்டீங்க. அச்சோ, வாட்ஸ்அப்போட குரூப்ல இருந்து நம்ம வெளியேறிட்டோம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. பட் வாட்ஸ்அப் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க வெளியேறினாலும் நீங்க வெளியேறினது அந்த வாட்ஸ்அப்போட குரூப்பை கிரியேட் பண்ணிருப்பார்ல அந்த அட்மினுக்கு மட்டும்தான் தெரியும். அது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். அடுத்தது வாட்ஸ்அப்ல அட்மினுக்கே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஓபன் பண்ணுங்க. இப்போ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஒருத்தர் எக்ஸிட் ஆயிட்டாரு. அதை என்னால வாட்ஸ்அப் சாட்ஸ்லயே பார்க்க முடியும். பட் அந்த வாட்ஸ்அப்போட குரூப்ல போயிட்டு நான் செக் பண்ண போறேன். இப்போ பாத்தீங்கன்னா வெளிப்படையாவே தெரியுது, ஒரு நபர் லெஃப்ட் அப்படிங்கிற ஒரு மெசேஜை நான் பார்க்க முடியும். இருந்தாலும் உள்ள போயிட்டு நான் பார்க்க போறேன். கீழே பாருங்க, டுடேன்னு கொடுத்து அந்த நபரோட பேரு லெஃப்ட் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நான் அதை ஆட் பண்ண போறேன். ஃபார் டெமோக்காக உங்களுக்கு நான் இதை காட்டினேன். எப்படி ஆட் பண்ணுங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துறேன். அந்த குரூப் வாட்ஸ்அப் குரூப் நேம் இருக்குல்ல, அதில் நீங்க டேப் பண்ணுங்க. இப்போ வியூ பாஸ்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க டேப் பண்ணுங்க. சமீபத்தில் யார் லெஃப்ட் ஆனா அப்படிங்கறத இந்த இடத்துல பார்க்க முடியும். இப்போ நான் அவரை ஆட் பண்ண போறேன். ஆட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கு, அதை டேப் பண்றேன். இந்த நபரை தான் நான் ஆட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ சென்டர் ரைட்ல பச்சை கலர் பட்டன் இருக்கு, அதை கொடுக்குறேன். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போயிட்டு நான் செக் பண்ண போறேன். யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபரோட நேம். இது எல்லாமே குரூப்போட அட்மினுக்கு மட்டும்தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அடுத்தது வாட்ஸ்அப்ல நீங்க தப்பா பிஹேவ் பண்ணீங்கன்னா இப்படியும் நடக்கும். அதாவது நீங்க வாட்ஸ்அப்போட குரூப்ல இருந்து தவறான பதிவுகளை பதிவிடும் போது யாரும் சும்மா பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க, உடனே ஆக்ஷன் எடுப்பாங்க. எப்படின்னா, வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ண அட்மின் இருக்காருல்ல, அவருக்கு அந்த அதிகாரத்தை வாட்ஸ்அப் கொடுத்துருக்காங்க, டெலீட் பண்ணக்கூடிய அதிகாரம். அவர் டெலீட் பண்ணாருன்னா மொத்த டீம் அந்த குரூப்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருக்கும் தெரியும் இந்த அட்மின் தான் அந்த மெசேஜை டெலீட் பண்ணாரு அப்படின்ட்டு. ஸோ அதையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். இப்போ வாட்ஸ்அப்போட வாட்ஸ்அப் குரூப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். ஒருத்தர் மெசேஜ் பண்ணிருக்காரு, அது உங்களுக்கு தவறா பட்டுச்சுன்னா அந்த மெசேஜை நீங்க டெலீட் பண்ண முடியும். நீங்க ஒரு அட்மினா இருந்து அந்த மெசேஜை டெலீட் பண்ணலாம். பட் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருக்கும் தெரியும் நீங்க தான் அதை டெலீட் பண்ணீங்க. எப்படி தெரியுமா, இப்படி பிரஸ் அண்ட் ஹோல்ட், மேல டெலீட் பட்டன், சென்டர்ல ஒரு மெசேஜ் டெலீட் ஃபார் எவ்ரிஒன். அதை கொடுத்தீங்கன்னா அந்த மெசேஜ் டெலீட் ஆயிடும், எல்லாரும் பார்ப்பாங்க நீங்க டெலீட் பண்ணிட்டீங்கன்னு. அடுத்ததா வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல அடிக்கடி பதிவுகளை இடுறவங்களுக்காக ஒரு அருமையான செட்டிங். அதாவது வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல இதுவரைக்கும் நீங்க லிங்க் தானே ஷேர் பண்ணிருப்பீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல லிங்க் ஷேர் பண்ணும்போது அந்த லிங்கோட ப்ரிவைவை ஷேர் பண்ண முடியும் மற்றவங்களுக்கு. அதாவது அந்த லிங்க்ல என்ன இருக்கு அப்படிங்கறத எதிர் தரப்புல உள்ள நபருக்கு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்காங்க. நீங்க லிங்கை பேஸ்ட் பண்ணும் போதே தெரிஞ்சுக்கலாம் எப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். இனி வாட்ஸ்அப்ல லிங்கை இப்படி ஷேர் பண்ணலாம். லிங்கை தைரியமா ஓபன் பண்ணியும் பார்க்கலாம். எதிர் தரப்புல உள்ள நபர் வாட்ஸ்அப் ஓபன் பண்ணுங்க. டைரக்டா ஸ்டேட்டஸ்குள்ள போங்க. பாட்டம் ரைட்ல பென்சில் ஐகான் இருக்கும், அதுக்குள்ள போங்க. இங்க பிரசன்ட் ஹோல்ட் பண்ணுங்க, பேஸ்ட்னு கொடுங்க. லிங்க் மேல லிங்க் ப்ரிவைவ். ஸோ இந்த லிங்க் என்ன அப்படிங்கறத மேல இமேஜ் காட்டி கொடுத்துரும். ஸோ இப்படியே நீங்க ஷேர் பண்ணுங்க. இதே இல்லைங்க, உங்களுடைய வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்ல இந்த யூடியூபோட லிங்க் எல்லாம் இப்படி ஷேர் பண்ணீங்கன்னா வியூ பிச்சுக்கிட்டு போகும். வாட்ஸ்அப்ல குரூப்ல அப்படி இப்படி ஷேர் பண்ணீங்கன்னா நிறைய வியூஸ் கிடைக்கும். ஃபைனலி ஒரு அருமையான செட்டிங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும், வாட்ஸ்அப்ல
வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் அனுப்பும்போதும் சரி, யாராவது மெசேஜ் அனுப்பினாலும் சரி, அதுக்கு நீங்கள் ரியாக்ஷன் பண்ணலாம். எப்படின்னா, இந்த கீபோர்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கேயே நிறைய இமோஜி இருக்கும். அதை தட்டி விட்டீங்கன்னா அவங்களுக்கு பதிலை தெரிவிச்சிடலாம்னு சொல்லலாம். இப்படி ஒரு மெத்தட் இருக்குது. பட் அப்படிலாம் நீங்கள் பண்ண வேண்டாம். வந்த மெசேஜில் நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணிங்கன்னா அதிலே வந்து ஒரு குறிப்பிட்ட இமோஜி டிஸ்பிளே ஆகும். அது வழியாக கூட உங்களுடைய ரியாக்ஷனை தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்துனாங்க. இப்போ அதை அப்படியே வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸ்லையும் கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் அந்த ஸ்டேட்டஸில் ஒரு டேப் பண்ணிங்கன்னா போதும், அதில் இமோஜி டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு பிடிச்ச ரியாக்ஷனை நீங்கள் தெரிவிக்கலாம். இனி நீங்கள் கீபோர்ட்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம். வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸுக்கு உங்களுடைய ரியாக்ஷனை பதிவிடுறதுக்கு என்ன சொல்கிறீங்க? ஆமாம், கீபோர்டெல்லாம் ஓப்பன் பண்ண வேண்டாம். அதுக்கு இந்த மெத்தடை நீங்கள் பயன்படுத்துங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க, டைரெக்டாக ஸ்டேட்டஸ்குள்ளே போங்க. ஸ்டேட்டஸில் யாராவது பதிவிட்டு இருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஒன்று கீழே ரிப்ளைன் இருக்கு பார்த்தீங்களா, அதை மேலே அப்படி நம்பி விடுங்க. மேலே பார்த்தீங்கன்னா டேப் டு சென்ட் ஒரு 8 இமோஜி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பிடிச்சமான டேப் பண்ணிங்கன்னா டேரெக்டாக அவருக்கு போயிடும். ஸ்டேட்டஸ் போட்டவர் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவார். ஃபைனலி இந்த வீடியோ நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா செட்டிங்கும் ஒரு அம்சமான செட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல் வீடியோக்கு கீழே இப்போ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதனால் சேனலுக்கு ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்குள்ளே ஒரு பெல் ஐக்கான், எல்லாத்தையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணுங்கள்.